இன்றைக்கு நான் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை விளக்கப்படுத்த போகிறேன். Aujourd'hui, je voudrais vous expliquer le chapitre de Genèse. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் எபிரேய மொழியிலே சொல்ல விரும்புகிறேன். Je voudrais lire le Genèse chapitre 1 verset 1 en hébreu. முதல்ல தமிழ்ல யாராவது வாசிங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பெஹெஷித் எலோஹிம் பாஹா ஹஷ்மாயிம் வலஅஹரத்ஸ். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த ஆதியிலே என்ற சொல் எபிரேய மொழியிலே பெஹெஷித் என்று வரும். பல 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 எத்தனையோ மில்லியன் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன், நிச்சயமாக 6000 வருஷங்களுக்கு முன்னல்ல, c'est pas plusieurs années comme cela avant. எவ்வளவோ பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு Des முன் millions et des milliards d'années avant. பெஹெஷித் எலோஹிம். எலோஹிம் என்பது தேவனுடைய நாமம். எல் என்றால் தேவன், El, ça veut dire Dieu. ஓஹிம் என்பது அதனுடைய பன்மை. Ohim, c'est sa nature. அந்த இடத்திலே திரித்துவம் காட்டப்படுகிறது. Et à cet endroit, c'est la Trinité qui est démontrée. தேவன் ஒருவராய் இருந்தாலும் Même si Dieu est unique en son genre, அவர் 3 நபர்களாய் இருக்கிறார். il est en 3 personnages. ஆனால் 3 தெய்வங்கள் இல்லை. Mais ce n'est pas 3 dieux. ஒரே தேவன் 3 நபர்கள். C'est un Dieu mais 3 personnes. 3 நபர்கள் என்றால் 3 தெய்வங்களா? 3 personnes, est-ce que c'est 3 dieux? இல்லை, ஒரே தேவன். Non, c'est un seul Dieu unique. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரா? Mais est-ce que le Père, Fils et Saint-Esprit sont des 3 personnes? ஒருவர். Oui, c'est une ஆனால் personne. பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. Mais le Père, le Fils et le Saint-Esprit sont des personnes séparées. பிதா சிலுவையில் மரிக்கவில்லை. Et il n'y a pas des choses différentes du Père. பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில் மரிக்கவில்லை. Le Saint-Esprit n'est pas mort sur la croix. ஆகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வேறு. Donc le Père, Fils et Saint-Esprit sont différents. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒருவர். Mais les Pères, Fils et Saint-Esprit font une seule personne. இது நமக்கு புரியாது. Ça, on ne peut pas le comprendre. புரிய தேவையும் இல்லை. On n'a pas besoin de le comprendre. எலோஹிம் என்ற சொல்லில் அந்த ஒருத்துவத்துக்குள் இருக்கின்ற பன்மை காணப்படுகிறது. Là, on voit que Elohim, c'est une seule personne unique en son genre. அடுத்த சொல்லைத்தான் நான் கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். Après, je vais aller un peu plus profondément. பாகா, தமிழ்ல சிருஷ்டித்தார், C'est-à-dire créateur. சிருஷ்டித்தார் என்று சொல்லும் பொழுது Quand on dit créateur, அது le fait de பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்கவில்லை. ça donne pas une grande explication. ஆனால் இந்த பாகா என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Vous savez quelle est la signification du mot Baha? ஒரு செகண்ட் கூட அல்ல. ஒரு செகண்ட் கூட அல்ல. Pas une seconde. ஒரு செகண்டை 1000 துண்டுகளாய் பிரித்து, Et si en cette seconde on peut diviser en 1000 fois, அந்த 1000ல் ஒரு அந்த நேரத்துக்குள் et dans ce millième, dans un millième de seconde, இல்லாத ஒன்றை quelque chose qui n'existe pas, திடீரெனவும் tout à coup, முழுமையாகவும் en entier, உருப்பெறச் செய்தல் என்று அர்த்தம். c'est-à-dire de le créer entièrement. அதாவது ஒரு இப்படி சொல்லுகிறோமே, On dit comme ça une seconde, அந்த நேரத்தை 1000 துண்டுகளாக பிரித்து, et cette seconde est divisée en millièmes de fois, அதிலே ஒரு துண்டு, et dans ce millième-là, une partie infime, ஒன்றும் இல்லாததிலிருந்து de quelque chose de néant, அப்படியே ஒன்றை திடீரென உருவாக்குவது. c'est-à-dire créer quelque chose tout à coup. இந்த பாகா உருவாக்கத்தை எந்த ஒரு பொருளையும் கொண்டு எந்த ஒரு விஞ்ஞானியாலும் செய்ய முடியாமல் இருக்கிறது. Et quelque chose de Baha qui n'existe pas, aucun scientifique ne peut le faire. உதாரணமாக இந்த யுரேனியம் பாம்ஸ் எல்லாம் போட்டார்களே, லிட்டில் பாய் ஃபேட் மேன் என்று சொல்லி ஜப்பானில் 2ஆம் உலக யுத்தத்திலே. Vous savez que quand ils ont lancé des bombes en Japon pendant la 2e guerre mondiale, அந்த அணுகுண்டுகள் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல் வெடித்த போது கூட, et quand ces bombes ils ont explosé à Nagasaki pendant Hiroshima, விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அந்த பாகா என்ற அந்த ஒரு எஃபெக்ட் வரவில்லையா. et même les scientifiques ils disent même l'effet Baha de tout à coup ne s'est pas produit. ஆண்டவர் என்ன செய்கிறார்? Dieu qu'est-ce qu'il a fait? வானத்தையும் பூமியையும் ஹஷ்மாயும் வலஅஹரத்ஸ், வானத்தையும் பூமியையும் என்றால் என்ன அர்த்தம்? Qu'est-ce qu'il a fait? Il a créé le ciel et la terre. Qu'est-ce que ça veut dire? முழு வான மண்டலங்களும், Tout le ciel, tout ce qu'elle est composé, முழு பூமியும், toute la terre, எல்லாவற்றையும் toutes les choses, அந்த 1000ல் ஒரு நொடிக்குள், et dans le millième de seconde qu'il est composé, ஆண்டவர் உண்டாக்கினாரே, il a créé
அந்த உண்டாக்கும் போது அது எப்படி இருந்திருக்கும்? Comment cela devait être quand il l'a créé? Il a fait un bang. இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Et ça, les scientifiques l'ont découvert. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Et qu'est-ce qu'ils disent? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு, Avant que 4 millions d'années viennent, இந்த பேங் ஏற்பட்டதாம். et que ce bing s'est produit. அந்த பேங் Et ce bing, பெரிய பேங்காம். et c'est devenu un grand bang. ஆகவே பிக் பேங் தியரின்னு கொண்டுட்டான். Et c'est pour ça qu'ils disent ça, c'est un bing bang. பிரெஞ்சில் பொங்கோ, பிக் பேங்கோ, பிக் பொங்கோ. அந்த பிக் பேங் எப்படி வந்தது? Et comment ce bing bang est arrivé? ஆண்டவர் தான் அதை செய்வித்தார். C'est Dieu seul qui l'a créé. கிறிஸ்தவன் பிக் பேங் தியரியை நம்ப வேண்டும். Et le chrétien doit croire au bing bang. ஆனால் பாவம் விஞ்ஞானிகள் Mais les pauvres scientifiques, அந்த இடத்திலே போய் இறுகி விடுகிறார்கள். et ils vont là-bas, ils vont chercher. அந்த பேங் வந்துச்சுங்கோ. Et au moment où le bang est arrivé, ஆனா அந்த பேங் வருவதற்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ils n'arrivent pas à trouver à quel moment, comment est arrivé ce bang. அவர்களுடைய தோளை தட்டி சொல்ல வேண்டும், எஸ்கூஸ் மீ, Et il faut frapper sur leur épaule et dire excusez-moi, எலோஹிம் தான் யா அந்த பேங்கை உண்டு பண்ணினார். விளங்குதா? c'est Elohim qui a créé ce bang. இப்ப பிக் பேங் தியரியை நம்புகிற விஞ்ஞானியே Le scientifique qui croit au bing bang, அது எப்படி வந்தது என்று தெரியாதவனுக்கு et celui qui ne sait pas comment ça a été créé, எங்களிடத்துல என்ன கேட்பான் தெரியுமா? vous savez qu'est-ce qu'il va poser comme question? எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்றால் ஆண்டவரை யார் சிருஷ்டித்தார்னு Si Dieu கேட்பான். il a créé toute chose, qui a créé Dieu lui-même? எனக்கிட்டே கேட்பானுங்க. Il peut demander ça. நான் சொல்ல முதல்ல உன் சொந்த மூக்க கண்ணாடி இல்லாம பார்த்துட்டு வா. D'abord, va regarder ton propre nez sans miroir. உன்னுடைய மூக்கு Ton nez, பிறந்த நாள்ல இருந்து உன் மூஞ்சில இருக்கு. elle est là depuis ta naissance sur ton visage. அத நாங்க உடுப்பு போட்டு மறைக்கிறது இல்ல. Et on ne le cache pas avec nos vêtements. வெளிய காட்டிக்கிட்டு இருக்கிறோம். On est en train de le montrer dehors. நாங்க கவர் போட்டு மூடுறது இல்ல. On ne le couvre pas avec un couvert. வெளிய காட்டிக்கிட்டு இருக்கிறோம். On le montre à tous. அதுலயும் விசேஷமா என்னைய மாதிரி ஆளுக்கு இருக்கிற மூக்கு இன்டர்நேஷனல் மூக்கு. Et le nez que j'ai, c'est un nez international. மேசி சொல்லும். Et merci, elle dit tout le temps. அப்ப அவங்க மூக்கு இந்த இடத்துல நின்று இருக்கணும், அது ஏன் எக்ஸ்ட்ராவா நீட்டிக்கிட்டு வந்திருக்கு? Elle dit, papa, votre nez, ils auraient dû s'arrêter là, mais pourquoi elle a des... இந்த மாதிரி ஒரு மூக்கு இருந்தும், Et même si j'ai un nez comme cela, அந்த மூக்கை உலகத்திலே உள்ள படித்தவன் படிக்காதவன் கருப்பன் வெள்ளையன் மஞ்சள்காரன் எல்லாம் பார்த்தாலும், et même ce que celui qui a lu, c'est étudié ou pas étudié, même si tous ils ont lu, என் சொந்த மூக்கை நான் பார்ப்பதற்கு ஒரு et கண்ணாடியின் même உதவியை pour நாட regarder mon வேண்டியிருக்கிறது. propre nez, j'ai besoin d'un miroir. என் மூக்கை எனக்கு என் கண்ணால பார்க்க முடியல. Même mon propre nez, je peux pas le regarder avec mes propres yeux. ஆண்டவர் எப்படி உருவானார்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? Et comment il veut savoir comment Dieu a créé? நமக்கு ஆண்டவரை பற்றி அவர் வெளிப்படுத்தாத ஒன்றையுமே கண்டுபிடிக்க முடியாது. On ne peut pas découvrir rien de ce qu'il lui il a montré, révélé. அப்போ இந்த விஞ்ஞானிகள் பாவம் அவர்களுக்கு பிக் பேங் தெரியும். Les scientifiques ils connaissent qu'est-ce que c'est le Big Bang. அந்த பிக் பேங் எப்படி வந்தது என்று தெரியாது.